எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ் டேங்கில் எப்படி நம்ம கப்பி ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நேற்று ப்ரீட் பண்ணுறப்போ அந்த ப்ரீடிங் செட்டப்புக்குள்ளே 2 மீன் குட்டிகளை எடுத்து விட்டேன். ஸோ மீன் குட்டிகள் எடுத்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மீன் குட்டிகள் இன்னும் குட்டி போட்டிருக்குமா, இன்னும் ப்ரீடிங் பண்ணது எடுத்துருப்பானா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். பட் அதை கிளியர் பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டு இந்த ப்ரீடிங் செட்டப்புக்குள்ளே 2 குட்டிக்கு தான் விட்டுருந்தேன். பட் இன்றைக்கி காலையில் நான் நிறைய குட்டி எடுத்து அதுக்குள்ளே விட்டுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நேற்று நைட்டு நான் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி மீனுக்கு தேவையான ஃபுட்டை போட்டுட்டேன். அது மீன் நைட்டாக அதுக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிட்டுச்சு. மீன் அதிகமாக சாப்பிட்டதுனால காலையில் அவ்வளோ சீக்கிரமாக ஃபுட்டு எடுக்காது. அதனால் நமக்கு நம்ம காலையில் ஃபிஷ் டேங்க் பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய குட்டிகள் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நைட்டு ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் நைட்டே போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் அந்த ஃபிஷ் டேங்க் கிட்ட உட்காந்துக்குவேன். ஸோ உட்காந்துருக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன குட்டிகள் மேய்தான்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ தான் நிறைய குட்டிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி இந்த கப்புக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் ஒரு 2 hours 3 hours அப்புறம் நான் மறுபடியும் ஃபிஷ் டேங்க் கிட்ட உட்காந்தேன். அப்போவும் சின்ன சின்ன குட்டிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பிடிச்சி அந்த கப்புக்குள்ளே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தப்படின்னா இன்னைக்கு ஆஃப் டேக்குள்ளேயே பார்த்தப்படின்னா ஒரு 15 குட்டி நான் எடுத்துட்டேன். இன்னும் நான் நைட்டுக்குள்ளே பார்த்தப்படின்னா இன்னும் எத்தனை குட்டி எடுப்பேன்னு தெரியாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 20 to 30 குட்டிகள் ஈஸியாகவே எடுக்க முடியும். அந்தந்த ஃபிஷ் எந்தெந்த ஃபிஷ் ஒரு நாளைக்கு எப்படி குட்டி போடுதுங்கிற பொறுத்து தான் நம்ம அதிகமாக எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 குட்டி எடுத்துட்டாலும் கூட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ குட்டி நீங்கள் ப்ரீட் பண்ண முடியுங்கிறது நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குட்டிகளை எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ப்ரீட் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியாவும் இருக்கும். இதை வீட்டுக்குள்ளே நம்ம அழகுபடுத்திக்கூடிய அந்த ஃபிஷ் டேங்காகவும் பார்த்துக்கலாம், ப்ரீட் பண்ணக்கூடிய ஃபிஷ் டேங்காகவும் பார்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய ப்ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி செட்டப் நீங்களும் வீட்டில் போட போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஃபிஷ் செட்டப் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.